வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போது தமிழ் புத்தாண்டு, பரபாவ தமிழ் புத்தாண்டு, இதை பற்றின ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துருக்கேன் சார். பரபாவ வருஷம் நம்ம ரெண்டு பேருமே நம்ம ஆற்காடு பஞ்சாங்கம் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இப்போ ஆற்காடு பஞ்சாங்கம் பிரகாரம் நம்ம பார்த்தோம்னா ராஜா பார்த்தா குரு, மந்திரி செவ்வாய், சேனாதிபதி சந்திரன் வராங்க. ஓகே, பொதுவாக என்ன சொல்கிறாங்க, குரு பகவான்லாம் வர்றதுனால நம்ம கவர்மெண்ட்டில் நிறைய ரூல்ஸ் மாறும். எந்த கவர்மெண்ட்னு கேட்கக்கூடாது, ஏன்னா எலெக்ஷன் வருது. எந்த கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட் வந்தாலுமே நம்மளுக்கு வந்து நிறைய ரூல்ஸ் சேஞ்ச் ஆக போகுது. கண்டிப்பாக மெயினாக டேக்ஸ் சம்மந்தமாக நிறைய பாலிசிஸ் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது ஒன்று. அடுத்து உங்களுக்கு வந்து செவ்வாய் சந்திரன்லாம் இருக்கிறதுனால நிறைய மழை வரும்னு சொல்லியிருக்காங்க. மழை எப்படின்னா நார்த் இந்தியா, இப்போ பீகார், உத்தரகாண்ட் பக்கம் பயங்கரமான மழை வரும், ரொம்ப வெள்ளம், நிலச்சரிவுகள் ஜாஸ்தியாக நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு இருக்காது, ஆனால் கனமழை இருக்கும். பல மோஸ்ட் ஆஃப் த தண்ணீர் வந்து கடலோட சேர்ந்துடுற மாதிரி இருக்கும். அதாவது என்னன்னா நம்ம சேமிக்க முடியாத அளவுக்கு மழை வந்து கடல்ல நீர்ல சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களுடைய பணம் நிறைய விஷயத்துல விரயமாகும்னு சொல்லியிருக்காங்க. செலவாகும். மக்களுடைய பணம்னா என்ன, கவர்மெண்ட் மூலியமா செலவாகும். இப்போ இந்த மாதிரி ரொம்ப அதிக மழை வந்ததுன்னா எவ்வளவோ சேதாரங்களாகும். கண்டிப்பாக இது எல்லாமே இதெல்லாம் நடக்கும். ஏன்னா அந்த காலத்தில் ராஜாங்கம் வந்து இப்போ நம்ம இது வந்து தமிழ் வருஷ பரப்பு, இதுதான் ஆக்சுவலாக நம்ம வருஷ பரப்பு. கண்டிப்பாக அந்த காலத்தில் ராஜாங்கம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய மந்திரி சபையில் ஜோதிடர் இருப்பாங்க, எடுத்து ஓகே இது நடக்க போதா, அப்போ எந்தெந்த விஷயத்தில் நான் செலவிடணும், எங்கெங்கே ஆள் அதிகமாக போடணுன்றதை பார்த்து போடுவாங்க. இப்போ நம்ம கவர்மெண்ட்டும் இதெல்லாம் பார்த்து பிடபிள்யூடியில் கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கு அந்த மழை நீர் சேகரிப்புக்கு என்னென்ன பண்ணாங்கன்னா நம்ம வந்து அந்த செலவினங்களை குறைக்கலாம், தாக்கத்தை குறைக்கலாம். இது ஒன்று. இன்னும் நாடு முழுக்க சில விஷயங்கள் நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அண்டை நாட்டோட நிறைய பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான், பங்களாதேஷ், சைனா, இது பார்க்கலாம். அண்டை நாடுகளில் ரொம்ப பிரச்சனை வரும். நம்ம கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். அது ஏற்கனவே போர்கள் நிறைய பார்த்துட்ருக்கோம். இது ஒன்று. இன்னொன்று, உணவு பற்றாக்குறை வரும்ன்றாங்க. உணவு பற்றாக்குறைனா உணவு வந்து விளைவிக்க முடியாத நிலைமையில் உணவு இருக்கும், ஆனால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது கஷ்டமாயிடும். சப்ளை செயின் டிமாண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது அங்கங்கே கப்பல்கள், ஃப்ளைட்டு, ரோடு டிரான்ஸ்போர்ட்டில் அங்கங்கே தேக்கமாயிடும். ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாடோ இல்லை ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கோ போக்குவரத்து கஷ்டமாயிடும். அதனால உணவு தட்டுப்பாடு வரும். அதனால அதோட விலை ஏற்றம் அதிகமாகும். கண்டிப்பாக பெட்ரோல் டீசல் விலை ஏற்றம் அதிகமாகும். அதனால உணவோட விலை ஏற்றமாகும். ஸோ இதெல்லாம் பொதுவாக பஞ்சாங்கத்தில் வருது. இதெல்லாம் வருது சார். இப்போ நான் என்ன பண்ணணும், அது இப்போ கேட்க சுவாரஸ்யமாக இருக்குது. சரி, கண்டிப்பாக நான் என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு செலவு வரப்போகுதுன்னு அர்த்தம். காசை பத்திரமா பார்த்துக்கணும். அதாவது தேவையில்லாத எதுலேயும் செலவு பண்ணாமல் காசை எவ்வளவு சேர்த்து வைக்கிறோமோ அவ்வளவும் கஷ்டம். இது நமக்கு கஷ்டம் இல்லை, எல்லாருக்குமே பொதுவாக வர கஷ்டம். அப்போ நமக்கு அது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உபயோகப்படும். இது ஒன்று. உணவை யாரும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி இந்த உணவு இல்லாமல் தான் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இது வந்து டைலாக் இல்லை, இதுதான் நிதர்சனமாக நடந்துட்டு இருக்கிறது. உண்மை. இன்னும் போகிற காலம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் உணவு எவ்வளவு கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு இந்த வருடம் நம்ம எல்லாருக்கும் நல்ல வருடமாக இருக்கும். இது ரொம்ப ஆன்மீக வருஷம். எவ்வளவு கடவுள் வழிபாட்டில் இறங்குறோமோ அவ்வளவோ வாழ்க்கையில் நல்லா முன்னேறும். இப்போ ஒவ்வொரு கிரக நகர்வுகளும் என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க. விருச்சிக ராசி கடந்த 2-3 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ வந்து இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு, ஏன்னா குரு பயிற்சி இருக்குது, சிறப்பான பயிற்சி இந்த வருஷத்தில். இது பொது பலனா உங்களோட மூலயமா சொல்லுங்கள், எப்படி இருக்கும்? விருச்சகத்துக்கு இந்த வருஷம் ஜாக்பாட் ராசிகளில் விருச்சகமும் ஒன்று. கெஞ்சி கேட்டாலும் 5ல் வரமாட்டார் குருன்னுவாங்க. இவங்க வந்து 5ல் பார்க்குறாரு, 5ஆம் பாவமாக பார்க்குறாரு. ஸோ டைம் வந்து சூப்பராக இருக்குது. எல்லா விஷயத்துலையும் டைம் நல்லா இருக்குது. வேலை, முதலீடு, பிஸ்னஸ்ஸு, கல்யாணம் எல்லாத்துலேயும் சூப்பராக இருக்குது. இந்த வருஷம் அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு வருஷமாக அமையும். கண்டிப்பாக நல்ல ஒரு இதுதான். ஏன்னா ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டாங்க. ஆமாம். ஏன்னா குருவுடைய மறைவு 6, 7, இப்போ 8, 9ஆம் இடத்துக்கு வர 3 வருஷமாக சொல்ல முடியாத கஷ்டம். எதுக்கு கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியாமல் இருந்திருக்காங்க இல்லையா? ஆமாம். அதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. ஆனால் திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக தடைப்பட்டுனே வருது விருச்சிகத்துக்கு. இப்போவாது குரு பயிற்சிக்கு வந்து குருவுடைய பார்வை இருக்கு இல்லையா, திருமணங்கிறது கூடி வருமா? ஆமாம், திருமணம் கூடி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சார். என்னென்னா கொஞ்சம் தடங்கல்கள் வரும். அந்த சனி பகவான் தாக்கம் வர்றதுனால தடங்கல்கள் வரும். ஆனால் இவங்க வந்து திருமணம் கண்டிப்பாக கைகூடும். இவங்களுக்கு வந்து
அதான் லவ்வும் எப்படின்னா விருச்சகத்துக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் லவ் செட் ஆகாது. ஆனாலும் பிரேக்கப் ஆகிடும். என்ன பிரச்சனைனா இவங்க பேசுறது வந்து அமைதியாக இருப்பாங்க. ஆனால் ஒரு வார்த்தை சொன்னால் நம்ம லைஃப்பில் மறக்க முடியாத மாதிரி கொட்டுற மாதிரி சொல்லிடுவாங்க. அது நிறைய இடத்துல பிரேக்கப்பில் விட்டுருவாங்க. ஆனால் உள் மனசு பார்த்தா ரொம்ப பாசக்காரங்க, ரொம்ப தியாகம், நிறைய தியாகம் பண்ணுவாங்க. குடும்பத்துக்கோ லவ்வருக்கோ அவ்வளோ தியாகம் பண்ணுவாங்க. இவங்களுக்கு வந்து 1-2 வருஷத்துக்கு மேலே உங்களோட ஒருத்தர் லவ்வர்னு இருந்தாங்கன்னா கண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணுறாங்க. ஏன்னா அதை விட யாரும் உங்களை புரிஞ்சுக்கிறவங்க யாரும் இல்லை. கண்டிப்பாக கல்யாணத்துக்கு டைம் நல்லாயிருக்கு. மெயினாக யாருக்காவது கல்யாணம் வந்து தடங்கள் ஆயிட்டுருக்கு அப்படின்னா சுப்பிரமணியர் வழிபாடு ரொம்ப நல்லது. அதாவது முருகன், வேலன், கந்தன் சொல்லலை, சுப்பிரமணியன். ஏன்னா ஒரு பேருக்கு ஒரு கிரகம், ஒரு காரகத்துவம் இருக்குது. சுப்பிரமணியரை வள்ளி தேவானையோட செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் அவங்க வழிபாடு பண்ண ரொம்ப சிறப்பாக அவங்க வந்து வாழ்க்கையில் முன்னேறுவாங்க. கல்யாணம் நல்லபடியாக கை கொடுங்க உங்களுக்கு. இப்போ திருமண வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கு இது வரைக்கும். அது எப்படி இருக்கலாம் உங்களோட இதுபடி இந்த வருஷத்தில் எப்படி இருந்தால் நல்லது? இப்போ திருமணம் ஆனவங்களுக்குள்ளேயே சில கருத்து வேறுபாடுகள் இப்போ வந்துட்டுருக்கு. ஏன்னா அந்த வீட்டை வந்து சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்த்துட்ருக்காரு. ஒன்றுமே இல்லைங்க, நிறைய விருச்சக ராசி வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா இது பார்க்குறவங்களே சொல்லுவாங்க பாருங்கள், முருகர் அப்படியே தனியாக ஒரு ராஜ அலங்கார ஃபோட்டோவில் தனியாக நிற்க வச்சு கும்பிட்டுட்ருப்பாங்க. அம்பாவில் வந்து தனியாக ஒரு ஃபோட்டோ வச்சு கும்பிட்டுட்ருப்பாங்க. அப்படி பண்ணக்கூடாது. பிஸ்னஸ் ஆஃபீஸ் இடத்துல வச்சுக்கலாம் முருகர் தனியாக, அம்பாவில் தனியாக. வீடுன்னு போனால் எப்பவுமே சிவன் சக்தி கலந்துருக்கணும். சிவன் சக்தினா சிவன் பார்வதி மட்டும் இல்லை, ஆண் பெண் கலந்துருக்கணும். நீங்கள் முருகரை வைக்கிறீங்கன்னா வள்ளி தேவானையோடு சேர்த்து தான் வைக்கணும். நீங்கள் இங்கே அம்பாவில் வைக்கிறீங்களா சிவனோடு சேர்த்து தான் வைக்கணும். இந்த மாதிரி வச்சு வழிபாடு பண்ணி பாருங்கள், அவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும் லைஃப்பில். இன்னொன்று, இப்போ முருகர் ஒருத்தர்னால் வெறும் முருகர்னு மட்டுமே பேர் இருக்கலாம்ல, ஏன் சுப்பிரமணியர், கந்தர், வேலப்பன், ஏன் அவ்வளோ பேர் வச்சுருக்கோம்? ஒரு பேருக்கு ஒரு உருவத்துக்குன்னு ஒரு சக்தி இருக்குது. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு கல்யாணத்துக்கு சுப்பிரமணியர் வள்ளி தேவானையோட வழிபாடு பண்ணுறது நல்லது. இன்னும் ஜாதகம் பார்த்தா எந்த ரூபத்தில் வழிபாடு பண்ணால் நல்லதுன்றதை ஒன்று அக்யூரேட்டாக சொல்லலாம். உங்கள் ஜாதகம் வச்சுக்கணுங்க. எல்லாருமே என்னென்னா ஒரு ஜோதிடரை வந்து கல்யாணத்துக்கு 10 பொருத்தம் பார்க்குறதுக்கு மட்டும் போகிறோம், இல்லை லைஃப்பில் பிரச்சனை வந்தால் பரிகாரம் சொல்லுங்கன்னு மட்டும் போகிறோம். வேறு எதுக்கும் 50 வருஷம் நான் தப்பு பண்ணுறேன், 5 நிமிஷம் ஒரு ஜோசியர்கிட்ட பேசினா எல்லாம் சரியாயிடணும்னா அது எப்படின்னு தெரியல, எனக்கு தெரியல. அப்படி நடக்கும்னா எனக்கு சொல்லுங்க, நான் போய் பார்க்குறேன். ஆனால் ஜோதிடம் உண்மை. அது எப்படின்னா ஆரம்ப கட்டத்துலேருந்து என் வாழ்க்கையை மொத்தமாக ஒரு 12 கட்டம் சொல்லுது. அதை அதை பொறுமையாக கேட்டு என்னென்ன பண்ணுவோம் மாற்றினே வரணும். என் ஜாதகத்துக்கு எந்த தெய்வத்தை வழிபட்டால் நல்லது, எந்த ரூபத்தில் இருக்க தெய்வத்தை வழிபட்டால் நல்லதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதை தொடர்ந்து வேண்ட எனக்கு லைஃப்பில் இருக்க எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிட்டே வரும். இப்போ திருமண வாழ்க்கையும் தடைப்படுது, திருமண வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் இருக்குது. அதுக்குண்டான பரிகாரம் ஏதாவது இருக்கா உங்ககிட்ட? உங்களோட மலர் மருத்துவம் அப்படி இல்லைன்னா? நிறைய இருக்குது சார், நிறைய இருக்குது சார். இப்போ ஒன்றுமே இல்லை சார், மலர் எனக்கு வந்து எல்லாமே கிரகம். நீங்கள் வந்து கலர் ட்ரெஸ்ஸு கொடுத்தாலும் கிரகம். இப்போ நீங்கள் இரும்படுத்தியாக நான் கிரகமாக மாற்றிடுவேன். திருமணம் மலர்களையும் மாற்றிடல. இப்போ திருமணம்னா நானாக இருந்தால் சுக்கிரனை பார்ப்போம், சுக்கிரன் என்ன எப்படி இருக்காருன்றதை பார்ப்போம். பெண்ணாக இருந்தால் செவ்வாய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆணுக்கு சுக்கிரன் பாதிச்சிருந்தால் திருமண தடையாக வரப்போகுது, பெண்ணுக்கு செவ்வாய் பாதிச்சிருந்தால் திருமண தடையாக இருப்பது. அதுக்கான மலர்கள் இருக்குது. இப்போ சுக்கிரனுக்குன்னு சில மலர்கள் இருக்குது, செவ்வாய்க்குன்னு சில மலர்கள் இருக்குது. அந்த மலர்கள் கொடுக்கும்போது அதுக்கான விஷயங்கள் ஆக்டிவேட் ஆகும். இப்போ நிறைய பேர் நினச்சிக்கிறோம் சுக்கிரன் வந்து சுக்கிரன் பாதிச்சிருக்கு அப்படின்னா சுக்கிர பகவான் பக்கத்தில் உட்காந்து நான் வந்துட்டு கோச்சிக்கிட்டேன் பேச மாட்டேன்னு சொல்லலை. சுக்கிரனா நம்ம உடல் உறுப்பில் ஒன்று இருக்குது. இப்போ விந்து நாதம் சுக்கிரனோட சேர்ந்துருக்கும். அப்போது ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகலைன்னா இது சொன்ன எல்லாம் பயப்படுவாங்க, ஏதோ ஒரு விதத்தில் அவனுக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குன்னு அர்த்தம். அதை சரி பண்ணிட்டோன்னா தானாக கல்யாணம் இருக்கும். கேர்ள்ஸுக்கும் அதே மாதிரி தான். அதனால் இந்த அஸ்ட்ராலஜி ஒரு பயாலஜியாகவும் ஒரு சயின்ஸாகவும் நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி மலர் மருந்துகளோ இல்லை எந்த மருத்துவமோ நீங்கள் பார்த்தா கல்யாணம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அப்படியே ரிவர்ஸாக பார்க்குறோம், அவ்வளோதான். விருச்சிக ராசிக்கு வந்து முதலீடு பண்ணலாமா? ஏன்னா ஏற்கனவே கடல்ல இருக்கிறவங்க கடல்ல இருக்கிறாங்க, இருக்கிறவங்களுக்கு வந்து முதலீடு பண்ணலாமா? எதில் முதலீடு பண்ணலாம் சார்? விருச்சகத்துக்கு முதலீடு பண்ணலாமான்னா சூப்பராக இருக்கட்டேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என் கிளைண்ட்ஸில் ஒரு 3 விருச்சகம், உள்நாடும் சரி வெளிநாட்டிலையும் சரி, ஒரு 3 பேர் வீடு வாங்கிட்டாங்க. அதனால் விருச்சகத்துக்கு
இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பராக இருக்க டைம். ஆனால் விருச்சகம் என்னன்னா, விருச்சகம் இருக்கிற ராசியில் அதிகமாக ஏமாறுற ராசி யாருன்னா விருச்சகம் தான். நிறைய பேர்கிட்ட ஏமாந்துருவாங்க. அது வந்து வெளியே மட்டும் இல்லை, வீட்டுக்குள்ளேயே ஏமாறுவாங்க. சொந்த அப்பா அம்மா ஒய்ஃபு பசங்ககிட்டே ஏமாறுவாங்க விருச்சகம். அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்லாயிருக்கு. ஆனால் எதில் இன்வெஸ்ட்மெண்ட்டு, எங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டு? ஏன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இப்போ வீடு வாங்கியிருந்தார். வாங்கி மாமனார் பேரில் வாங்கிட்டார். வெளிநாட்டில் இருக்காரு. வீடு வாங்கி மாமனாருக்கு பவர் ஆஃப் அட்டார்னி தந்துட்டாரு. மாமனார் இப்போ வீட்டை விட்டு கிளம்ப மாட்டுறாரு. கோடி கணக்கில் வீட்டை போட்டுச்சு. இப்போ அவர் வெளிநாட்டில் இருக்கார். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிருக்காரு. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா இருக்குது, வீடு வாங்கிட்டார். யார் பேரில் வாங்கணும், எப்படி வாங்கணுன்றதுலாம் இருக்குது. அதை பார்த்து வாங்கினாங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான காலகட்டம். இப்போ விருச்சிக ராசிக்கு வந்து வேலை வாய்ப்பும் தொழிலும் எப்படி இருக்கும்? ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுக்கிறாங்க, உங்களுக்கே தெரியாது. ஆமாம், அது எப்படி இருக்கும்? ஏன்னா விருச்சகம் வேலையில் கடைசியாக ப்ரமோஷன் யாருக்கு வரணும்னா விருச்சகத்துக்கு தான் வரணும். நல்லா உழைப்பாங்க, கடைசி நேரத்தில் ப்ரமோஷன் யாருக்கோ போயிடும். ஆனால் இந்த வருஷம்லாம் அப்படி இல்லை. அவங்க வந்து ப்ரமோஷனுக்கு கேட்டு வாங்கலாம். அண்டு சேலரி ஹைக்கும் நல்லா வரும். யாருக்காவது ப்ரமோஷன் வரல, எனக்கு சேலரி ஹைக் வரலன்னா நீங்கள் ஒன்றும் போய் பேசலைன்னு அர்த்தம். போய் பேசுங்க. ஏன்னா விருச்சகத்துக்கு மட்டும் கொஞ்சம் அவங்களா போய் நின்று கொஞ்சம் புஷ் பண்ணால் தான் கிடைக்கும். ஆனால் வேலை வாய்ப்பு சூப்பராக இருக்குது. வேறு எதனா நல்ல இடத்துல வேலை கிடச்சிருக்கு, வாய்ப்பு இருக்குது, நான் ஜம்ப் அடிக்கணும்னா கூட அவங்க அடிக்கலாம். தாராளமாக டைம் இருக்குது. தொழிலும் ரொம்ப நல்லாவே இருக்குது சார். தொழில் நல்லா இருக்குது. கொஞ்சம் ஜாகிரதையாக பண்ணணும் அவங்க. ஜாகிரதை தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு விருச்சகம் வந்து நிறைய பேர் இப்போ நிறைய பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ்னால் கிளைண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க, இப்போ கிளைண்ட்ஸாக வந்துட்டாங்க. கிளைண்ட்ஸாக இருந்தவங்க ஃப்ரெண்ட்ஸாக மாறுறாங்க, அவ்வளோதான். அவங்களே எப்படின்னா ஒரு இடத்துல வேலை பார்க்கறதுனால பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியாது. ஆனால் ஏற்கனவே நடக்கிற பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ பிஸ்னஸ் செய்யலாம், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கு. ஜாகிரதை தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த அக்ரிமெண்ட்டு கரெக்டாக இருக்கணும். யார் கூட ஏன்னா இவங்களுக்கு சீக்கிரம் பார்ட்னர்ஷிப் அமையாது. ஏன்னா இவங்க யார் கூட அவ்வளோ சீக்கிரம் ஒட்ட மாட்டாங்க. அதனால் யார் கூட சேர்ந்து பண்ணுறோன்றதெல்லாம் முக்கியமாக பார்த்து பண்ணாங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போ கடன் பிரச்சனை நிறைய இருக்கு இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். கடன் பிரச்சனை கொஞ்சமாக தீருமா சார்? இவங்களுக்கு கடன் பிரச்சனை நிறைய குறைய வாய்ப்பு இருக்குது சார். அது இப்போ வந்து கடன் பிரச்சனை அதிகமாக குறையிறதுக்கு வந்து நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பண்ணலாம். அதுதான் இப்போ அதுக்கான வேலைகள் கடன் குறையுமானா தானாக குறையாது. அதுக்கான வேலைகள் பார்க்கணும். இப்போ வந்து எனக்கு வேலை வாய்ப்பு நல்லா இருக்குது அப்படின்னா போய் பேசணும். ப்ரொமோஷன் வரணும், சேலரி அதிகமாகணும், கடன் அடைக்கலாம். இல்லை எனக்கு வேறு இடத்துக்கு ஜம்ப் பண்ணுறேன், சேலரி அதிகமாக வருது, கடன் அடைக்கலாம். இல்லை வேறு யார்கிட்ட கொடுத்து வச்சுருக்கேன், வாங்க முடியல. எனக்கு ஒருத்தர் சொன்னார், எனக்கு வந்து கடன் அடைக்கணும் சார் அப்படின்னாரு. சரிங்கம்மா, அதிகமான வேலைக்கு போக முடியுமா? எக்ஸ்ட்ரா வேலைக்கு போக முடியாது. சரி, வெளியே கடன் கொடுத்துருக்கியா, அதை வர வைக்கலாமான்னா வேணாம் அவங்ககிட்ட கேட்க வேணாம். அவங்க தான் நினச்சிப்பாங்க, ஏமா உன் காசு தான் நம்ம கேட்க போகிறோம்னா கேட்க வேணாம். அப்போ கேட்க வேணாம்னா எப்படி கடன் அடையும்? ஸோ எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பணம் வரணுமோ அதெல்லாம் கேட்டு வாங்க கடன் அடைக்கும். சில குணாதிசயங்கள் இருக்குது மக்களுக்கு. அவங்க பணத்தை கேட்கறதுக்கே கூச்சப்படுவாங்க. அவங்க தப்பாக நினச்சிக்கிட்டா அப்படின்வாங்க, ஏமா உன் பணத்தை அவங்க கொடுக்கல, அவங்க தான். இது என்ன இருக்குன்னா, இதுக்கான சில மலர்கள் இருக்குது. அதாவது ஹீத்தர்லாம் சில மலர்கள் இருக்குது. பேசாதவங்களையும் பேச வைக்கும். இந்த மாதிரி கடன் அடைக்கிறதுக்குன்னு சில மலர்கள் இருக்குது. அதெல்லாம் சாப்பிட அதுக்கான இன்டென்ஷன், அதுக்கான உழைப்புகள் நம்ம போட ஆரம்பிச்சிடும். பரிகாரம், இந்த விருச்சிக ராசிக்கு பரிகாரம்னா இதுவும் இவர் தான், முருகர் தான். முருகர், சுப்பிரமணியர், மெயினாக சுப்பிரமணியர், வள்ளி தேவனோட வழிபடலாம், துர்க்கை அம்மன் வழிபடலாம். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கோயிலில் அரளிப்பூ வச்சு வழிபடலாம். இவங்க வந்து கோவில்களுக்கு எண்ணெய்கள் தானமாக தரது ரொம்ப நல்லது. இது முக்கியமாக இவங்க வந்து நல்லெண்ணெய், கோவில்களில் தீபம் எரியறதுக்கு நல்லெண்ணெய் கொடுத்துட்டு வர இவங்க வாழ்க்கையில் ஒன்று நல்லா முன்னேறுவாங்க. சூப்பர். நன்றி.